முகம் முற்றிலுமே தோல் உறிஞ்சிருந்தாலும் இது ஒரு பல்லவர் காலத்து முருகன் அமைப்பு மாதிரி அப்படியே இருக்கு பாருங்க அந்த கையில். வாரச அன்பர்களுக்கு வணக்கம். இந்த சிலை வந்து இந்த ஊரில் ஒரு வயல்வெளியில் இருந்திருக்கு அப்படின்னாங்க. இப்போ ஒரு கோவில் வாசலில் அமைச்சிருக்காங்க. தூரத்துலேருந்து பார்க்குறப்ப நான் என்ன நினச்சிட்டேன்னா ஒரு ஆண்டி வடிவு முருகன் அப்படின்னு நினச்சிட்டு கிட்ட வந்தேன். அப்புறமா கிட்ட வந்து பார்க்குறப்ப சொல்கிறாங்க, பாதி பேர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பாகை தலைப்பாக இருக்கிறதுனால இது ஒரு அரசரோட சிலையாக கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. மீதி பேர் பல்லவர் காலத்தில் அந்த முருகனுக்கே உடுத்தான அந்த கையில் ஒரு செம்புக்குள் வச்சுருப்பாங்கல்ல, அந்த செம்பை கையில் வச்சுக்கிட்டு முருகன் நிற்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. முகம் சுத்தமாக அமைப்பு வந்து மூக்கு முக அமைப்பு இருந்தால் கூட எனக்கு ஓரளவு பார்த்தா தெரியும். சுத்தமாகவே தெரியல இது என்ன ஒரு சிலை அப்படின்ட்டு. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா இது என்ன சிலை? நின்ற நிலை கிட்டத்தட்ட ஒரு 3.5 அடி 4 அடி வரும் இந்த சிலை. இப்படி ஒரு சிலையை வயல்லேருந்து மீட்டு ஒரு கோயில் வாசலில் வச்சுருக்காங்க. ஆனால் எனக்கு என்னென்னா அந்த பல்லவர் கால முருகன் சிலையெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதோட அமைப்பு மாதிரியே அப்படியே இருக்குது. இந்த கையில் வந்து அந்த கோல் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து கையில் ஒரு இது பிடிச்சிட்டு அப்படி நிற்கிற மாதிரி இருக்குது. இது உங்களுக்கு என்ன சிலைன்னு தெரிஞ்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.